வணக்கம். மீண்டும் சந்திக்கின்றோம். இது பிரினாமா செய்திகளின் பார்வை கலந்துரையாடல். நான் ஜமுனா வேலாயுதம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சரி, இன்றைக்கு இருக்கின்ற இந்த பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல நல்ல மனநிலையும் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப அவசியமா இருந்தாலும் கூட அதனை தொடர்ந்து கடைபிடிப்பதில் ஒரு சவால் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக சிறியவர்கள் வரை, பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாருக்குமே உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்றது தெரிந்திருந்தாலும் கூட, அவசியம்னு புரிஞ்சிருந்தாலும் கூட அதனை தொடர்ந்து செய்வதில் ஒரு சுணக்கம், ஒரு சின்ன சோம்பல், ஒரு தயக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இப்படியே போனால் இந்த நிலை எங்கு கொண்டு போய்விடும்? இதை நாம் உடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும்? இதையெல்லாம் பற்றி பேசுவதற்காக இன்றைய பார்வை நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கின்றது. இது குறித்து பேசுவதற்காக ஜெயபிரபாகரன் குணசேகரன், அதாவது ஆரோக்கியமான வாழ்விற்கு உடற்பயிற்சி முக்கியம் அப்படின்னு நம்ம கூட பேச வந்திருக்காரு. அவர்தான் மலேசிய இந்திய உடற்பயிற்சி சங்கத்தின் தலைவர் ஜெயபிரபாகரன். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். சரி, முதல்ல உங்களை பத்தின ஒரு அறிமுகம் சொல்லுங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுங்க. என் பேர் வந்து ஜெய் பிரபாகரன் தேவர். நான் வந்து கோலலிபிஸ் பஹாங்லேருந்து வரேன். நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் ப்ளஸ் வந்து ஒரு ஃபிட்னஸ் அத்லீட்டாகவும் இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து 3 உலக சாதனை, 5 மலேசிய சாதனை, அப்புறம் ஒரு ஆசிய சாதனை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தொடர்ந்து வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்திய இளைஞர்களுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு திட்டத்தில் இறங்கியிருக்கோம். சரி, இத்தனை சாதனைகள் செய்துக்கிட்டு வரீங்க. முதல்ல உங்களுடைய வயது தெரிஞ்சுக்கலாமா? என் வயது வந்து 29. 29லேயே நிறைய சாதனைகள் செய்து இருக்கிறீங்க. ஆக வாழ்த்துக்கள் முதலில் உங்களுக்கு. சரி, இந்த பயணம் எப்படி தொடங்குனுச்சு? ஆனால் சிலர் சொல்லுவாங்களே, சின்ன வயசுலேருந்தே இந்த ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 29 ஏறக்குறைய இப்போ சின்ன வயது மாதிரி தான் இருக்கு இல்லையா? சரி, எப்படி இந்த பயணம் உங்களுக்கு எப்படி தொடங்குனுச்சு? எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? அதெல்லாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு காட்பந்து தான் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தேன் ஸ்கூல் படிக்கும்போது. அப்போ காட்பந்து விளையாடும் போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ காட்பந்து விளையாடணும்னா வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் உடம்பு இருக்கணும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும். அப்போ நான் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ஸோ அந்த காரணத்துக்காக தான் வந்து நான் முத வந்து ஜிம்முக்கு போனேன். ஸோ கொஞ்சமாவது மசில் ஏற்றிக்குவோமே, நம்ம ஃபுட்பால் விளையாடும் போதெல்லாம் தள்ளி விட்டுறாங்களே உடம்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காரணமாக தான் முத ஜிம்முக்கு வந்து நான் போனேன். ஸோ அது தான் நான் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு அப்போ வந்து மிஸ்டர் பஹாங் ஜூனியர் கேட்டகரி, மிஸ்டர் பஹாங் காம்படிஷன் வந்து நடக்க இருந்துச்சு. அப்போ வந்து மிஸ்டர் பஹாங் ஜூனியர் கேட்டகரிக்கு வந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆள்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க. ஆள்லாம் சூஸ் பண்ணிட்டோன்னே அப்போ 3 பேர் சூஸ் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் வந்து போக முடியல. அப்படி அவர் போக முடியாமல் இருக்கும்போது அப்போ எங்களோட ஸ்பான்சர்ஸ் வந்து இருப்பார், அப்போ ஆஜான்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு குறிக்கோள் இருந்தார், நான் என்ன தான் அனுப்பணும்னு. ஜெய தான் அனுப்பணும், நான் ட்ரை கொடுப்போம். ஒரு 16 years old பாய்க்கு வந்து ஒரு ட்ரை கொடுப்போமே, வின் ஓர் லூஸ் வந்து பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை கொடுப்போம், நம்ம வந்து சம்திங் நியூவாக ஒன்று செய்வோம். ஒரு 16 years old பாய்க்கு வந்து ஒரு பாடி பில்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, பாடி பில்டிங் டயட் தெரியாது, ப்ராப்பரான ஒர்க் அவுட் கூட அப்போ எனக்கு தெரியாது. ஜஸ்ட் சும்மா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணுறது அப்படி தான். அப்போ நான் போனேன். அப்போ நான் போயிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் காம்படிஷன்லேயே 3rd place கிடச்சிச்சு. 3rd place கிடச்சுன்னா அந்த சேம் இயர் வந்து சுக்மாலையும் கூப்பிட்டு போனாங்க. சுக்மாவில் வந்து கோல்டு மெடல் கிடச்சிச்சு. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்த ஒரு பயணம் தான் இந்த பாடி பில்டிங் ஃபிட்னஸ். அப்படியே சாதாரணமாக தொடங்கின ஒரு பயணம் வந்து பெரிய உலக சாதனை வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு போயிருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு ஃபிட்னஸ்குள்ளே, ஒரு உடற்பயிற்சிக்குள்ளே நுழையும் போது சாதனை மட்டும் இல்லை, ஒரு கட்டுக்கோப்பான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு? கரெக்ட். பிகாஸ் ஃபிட்னஸில் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் வந்து இது ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. லைக் ஒர்க் அவுட் கூட சரியாக தெரியாது, டயட்டை பற்றி எதுவும் தெரியாது. பட் நான் வந்து இதை தொடர்ந்து வந்து இதை பண்ணணும், இன்னும் ஆழமாக போகணும், இன்னும் நிறைய சாதனைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒர்க் அவுட்டை நான் கற்றுக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்போர்ட்ஸில். இந்த பாடி பில்டிங் ஃபிட்னஸில் வந்து டிசிப்ளின் இல்லைன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணவே முடியாது. எவ்வளோ நல்ல ஃபிசிக் இருந்தாலும், எவ்வளோ நல்ல ஜெனட்டிக் இருந்தாலும் டிசிப்ளின் இல்லைனா கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் மூலிமா நான் வந்து டிசிப்ளினான ஒரு வாழ்க்கையை வந்து கற்றுக்கிட்டேன். டிசிப்ளின்றது, அந்த கட்டொழுங்குன்றது வாழ்க்கை முழுக்க தொடருது இல்லையா? சரி, இப்போ நிறைய பேர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சி மையம், இந்த ஜிம்க்கு போகிறது, டயட் எடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஃபோக்கஸாகவே இருக்கிறாங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. எனக்கும் அந்த ஆர்வம் இருந்துச்சு. ஆனாலும் கூட அது அப்படியே ஒரு மாதம் தொடர்ந்து ஒரு 2-3 மாதம் செய்யும் போது இருக்கிற ஆர்வம் வந்து போக அது குறைஞ்சிருது. இதற்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிம்மு இந்த ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா, அது நம்ம பேசிக் நீட் கிடையாது லைஃப் ஸ்டைலில். ஸோ எப்படி நம்மளுக்கு வந்து சாப்பாடு, தண்ணி, நம்மளுக்கு வந்து ஒரு வேலை அப்படி இருக்கணுமோ, அது மாதிரி இது ஒரு ஜிம் வந்து பேசிக் நீட் கிடையாது. அதனால நிறைய பேர் வந்துட்டு ஆர்வம் வந்தோன்னே போவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு வாரம் ஏதாவது ஒரு பிரேக் எடுத்து வேற ஒரு வேலை விஷயமா போயிட்டாங்க, போக முடியல, இல்லை திடீர்னு உடம்பு சரியாமல் போச்சு, அந்த கேப் போக முடியல, ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுதான் காரணமே. இப்போ என்ன பண்ணணும், அந்த ஃபிட்னஸ் வந்து ஒரு லைஃப் ஸ்டைலை கொண்டு வந்துடணும். அது வந்து ஒரு பேசிக் நீட் மாதிரி நம்ம லைஃப்ல அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 4 நாளாவது நம்ம வந்து ஜிம் போயிடணும், ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்றது, எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துடணும். சரி, அப்படி ஒருவேளை இப்போ போயிட்டு ஒரு 2 மாசம் போறாங்க, திடீர்னு அந்த மைண்ட் செட் வந்து வரல, என்ன எப்படி அவங்கள பூஸ்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப அங்க போலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, இது வந்து 2 விஷயம் இருக்கு. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஒன்று வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு பார்ட்னர் தேடி இருக்கணும். இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகும்போது அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட் வந்து உங்கள் பார்ட்னராக இருந்தாங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் போக முடியாட்டி எப்படியாவது உங்களை கூட்டு போயிடணும். அவரு நீ வந்துருங்க, இல்லாட்டி நான் ஒண்டியா போனோம், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுவாங்க. செகண்ட் திங், ஒரு ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டரை வந்து ஹையர் பண்ணுங்க, பே பண்ணி. அப்படி வந்து ஒரு ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் வந்து நீங்கள் ஹையர் பண்ணிங்கன்னா, அந்த காசு கட்டிட்டுமே சொல்லிட்டு போகிறதுக்கு வந்து போவாங்க ஆளுங்க. அது வந்து ஒரு 3 to 6 months மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் ஹையர் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த 3 to 6 months கேப்பில் வந்து எப்படியாவது நீங்கள் போயிடுவீங்க. ஏன்னா காசு கட்டிட்டுமே, கட்டாய் போய் தான் ஆகணும், பண்ணிட்டுமே. நீங்கள் போவாட்டி கூட அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்படியாவது உங்களுக்கு பிடிச்சி இழுத்துருவாங்க. யாரோ ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த 3 to 6 மாசத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு பழகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களால் இது இல்லாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கணும். சரி, அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு சரியான ஃபிட்னஸ் சென்டர், ஜிம் நம்ம போகிறோம் இல்லையா, எப்படி ஒரு சரியான மையத்தை எப்படி சூஸ் பண்ணலாம்? இதெல்லாம் இருந்தால் தான் இது ஒரு சரியான மையமாக இருக்கும். எனக்கு நிறையவே நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதை வச்சு சொல்லுங்கள். ஓகே, ஒரு சரியான ஃபிட்னஸ் சென்டர் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் எப்படி ஹாஸ்பிட்டல், கிளினிக் இருக்கோ அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஜிம்ஸு, ஃபிட்னஸ் சென்டர்லாம் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த ஃபிட்னஸ் சென்டருக்கு போகணும். அங்கே போயிட்டு அங்கே உள்ள எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் பார்க்குறத விட்டுட்டு, அங்கே இருக்க ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் வந்து யார், அங்கே இருக்க கோச் யார், அவங்க எவ்வளோ நாலேஜபிளான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நார்மலி ஆளுக்கு பார்த்தாங்கன்னா, ஓகே இவங்க வந்து ஒரு சாம்பியன், அதனால இவங்க வந்து கரெக்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, அவங்க எத்தனை பேரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நார்மலி ஜிம்முக்குலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க லிஸ்ட் வச்சுருப்பாங்க. இத்தனை பேருக்கு நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம், இத்தனை பேர் வந்து இன்ஜுரியிலேருந்து வந்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து கம்பேக் கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கும். அப்படி கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிட்னஸ் சென்டரை வந்து தேர்ந்தெடுத்து போங்க. ஸோ ஒரு ப்ராப்பராக வந்து கற்றுக்க போகிறாங்கன்னா, ஈவன் அந்த ஜிம்மில் வந்துட்டு போதிய அளவு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாட்டி கூட பரவாயில்ல, உங்களோட ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு நாலேஜபிளான பர்சன், அது சார்ந்த அறிவு அவருக்கு முதல்ல, ஆமாம் அது சார்ந்த அறிவு இருந்துச்சுன்னா அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணிடுவாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த உடற்பயிற்சி மையத்துக்கு, இந்த ஃபிட்னஸ் சென்டருக்கு நம்ம போகிறதுக்கு முன்னே தயார் நிலைகள் ஏதாவது செய்யணுமா, இல்லை ஒரு பாட்டில் தண்ணியோட போனால் போதுமா? தயார் நிலைகள்னு சொல்லும்போது இப்போ எல்லா பாடியும் வந்து சேம் கிடையாது. ஸோ அதனால் இப்போ திருப்பி நான் அதை தான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நார்மலி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது நோ ப்ராப்ளம், போகலாம். ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டு பெரும்பாலும் நமக்கு இருக்கிற அந்த நாலேஜ் வந்து அவ்வளோதான். ஓகே, நம்ம கிளம்பிட்டு இதை எடுத்துட்டு நம்ம கிளம்பிடுவோம், போகலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஸோ ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஸ்போர்ட்ஸ் நீங்கள் சட்டெல்லாம் போட்டு நீங்கள் ஜிம்க்கு போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்குன்னு சிறப்பு தயார் நிலையெல்லாம், சிறப்பு தயார் நிலை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. பட் மோஸ்ட்லி வந்து இப்போ நீங்கள் ஒர்க் அவுட்லாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹெவி ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது சாப்பிட்டோன்னே ஜிம்க்கு போகக்கூடாது. ஸோ அது மட்டும் தவிர்த்துக்கலாம், மற்றபடி வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சரி, இப்போ நீங்கள் சாப்பிட்ட உடனே அப்படின்னு சொல்லும்போது இந்த உடற்பயிற்சிக்கும் இந்த உணவுக்கும் சம்பந்தம் இருக்குதா? அது எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ வந்து நீங்கள் ரொம்ப பேர் வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கு காரணம் வந்து உடல் பருமனாக இருக்கும், உடம்பு குறைக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. சில பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இன்றைக்கி நான் ஜிம்முக்கு போயிட்டேன், இன்றைக்கி ஜிம்முக்கு போயிட்டு நான் 2 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், அதனால வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து கிடையாது. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் டயட் பண்ணணும், ஹெல்த்தியான சாப்பாடை வந்து சாப்பிட்டா மட்டுமே நீங்கள் வந்து உடம்பு வந்து குறைக்க முடியும், ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், நான் என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஸ்கேம். அதுக்கும் ஒரு வழிமுறை இருக்குது அப்படின்றது, அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. ஸோ இப்போ நார்மலி இது வந்து நான் இங்கே சொல்லாமல் தெரியல, பட் எப்படின்னா இப்போ ஃபியூ இன்ஸ்ட்ரக்டர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அவங்க வந்து போடுவாங்க,
லைக் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலாம், நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம். அது வந்து உங்களுக்காக கிடையாது, அது அவங்களுக்காக போடுறாங்க. ஏன்னா அப்படி ஒரு விஷயத்த சொன்னால் தான் நீங்கள் பே பண்ணி போவீங்க. அதுக்காக அப்படியே போட்டு அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கு மேம். இப்போ ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் யாரும் போக மாட்டாங்களா? ஈஸியாக இருக்குது, நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலாம், நான் உங்களுக்கு உடம்பு குறைச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம மக்கள் வந்து நம்புவாங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கு, என்ன வேணா சாப்பிடலாமே போகலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்கேம் அது. ஆனா அப்படி இல்லை. ஆனா அதுக்கு போறதுக்கு அந்த உணவு முறை எப்படி இருக்கணும்? ஸோ உணவு முறை வந்து நீங்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேலன்சிங்காக இருக்கணும். லைக் டயட்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் டயட்னு நீங்கள் வந்து அறவே வந்து சோறு சாப்பிடக்கூடாது, இருக்க முடியாது, அறவே வந்து கறி வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிடாம இருக்கு அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். சிலர் வந்து அந்த வெறும் முட்டை டயட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா? முட்டை டயட் போவாங்க, வெறும் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் மட்டும் சாப்பிடுவாங்க. அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, இந்த காய்கறிகள் சாப்பிட்றது, இந்த காய்கறிகள் சாப்பிட்றதுல என்ன ஒரு நல்ல வந்து வெஜிடேரியனாக இருக்குது என்ன ஒரு நல்ல விஷயம், சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதில் எந்த தப்பான விஷயமும் இல்லை. மற்றபடி இந்த புரோட்டீன் சத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன், நிறைய கோழிகள், அப்புறம் நிறைய முட்டைலாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா உங்கள் மசில் பில்ட் பண்ணுறதுக்கான வந்து சாப்பாடுகள். ஸோ அவ்வளோதாங்க. சரி, இப்போ சிலர் வந்து இருப்பாங்க, நான் பருமனா இல்லை, நான் சைஸாக குண்டா இல்லை, ஆனால் நான் வந்து சரியான ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கிறேன், எனக்கு வந்து உடற்பயிற்சியோட, ஏன்னா நான் காலையிலேருந்து ஆஃபீஸ்லேயே நிறைய வேலை செய்கிறேன், வீட்டில் வந்து பிள்ளைங்களை பார்க்குறேன், இந்த மாதிரி வேலை செய்யும்போது எனக்கு வந்து உடற்பயிற்சி கட்டாயம் அவசியமான கேள்வி கேட்குறவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன பதில்? செஞ்சுதான் ஆகணும் அவங்க. ஓகே, அது வந்து அவங்களோட கோல்ஸை பொறுத்து. இப்போ சில பேர் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொல்லுவோம், ஓகே நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமே இல்லை, நான் வந்து நடக்கிறேன், வேலைக்கு நடந்து தூரமாக நடந்து போகிறேன், படி ஏறுறேன் இறங்குறேன், வீட்டில் வந்து துணி துவைக்கிறேன், அதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் உங்கள் உடல்நிலை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணி டாக்டர் வந்து நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இன்ஜுரிஸ் எதுவுமே இல்லை, ஹெல்த் இஷ்யூ எதுவும் இல்லை சொன்னால் தென் ஓகே, நோ ப்ராப்ளம். அது நீங்கள் அது அப்படி இருந்தீங்களா? இப்போ சில பேருக்கு வந்து ஆசையாக இருக்கும், நான் போய் மசில் பில்ட் பண்ணணும், நான் மசில் பில்ட் பண்ணணும்னா நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஒர்க் அவுட் போய் நீங்கள் ஜிம்முக்கு போய் செஞ்சு தான் ஆகணும். சரி, அப்படின்னா ஒரு நாளைக்கு ஏறக்குறைய சாதாரணமாகவே எவ்வளவு நேரம் உடற்பயிற்சி செய்யலாம்? 1 மணி நேரம், 1 மணி நேரம் போதும். சாதாரணமான உடற்பயிற்சி போது எந்த மாதிரி? சாதாரணமாக உடற்பயிற்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஓகே நம்ம ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இப்போ ஒரு பார்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து செஸ்ட் டே, ஒரு நாளைக்கு ஷோல்டர், ஒரு நாளைக்கு வந்து பைசெப், ஒரு நாளைக்கு வந்து கால், ஒரு நாளைக்கு வந்து பேக் ஒர்க் அவுட் அப்படி பண்ணுவோம். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா செஸ் இன்றைக்கி வந்து, ஸோ மண்டே வந்து இன்றைக்கி நம்ம செஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோம்னா 6 அது 7 விதமான எக்ஸசைஸ், 3 செட்டு, இல்லை ஆக குறைவு 5 விதமான எக்ஸசைஸ் செஸ்க்கு 3 செட்டு, அது போதும். அதுதான் பேசிக். ஆனால் தொடர்ந்து செய்யணும், இதை அதை தொடர்ந்து செய்யணும். இப்போ இந்த வாரம் செஞ்சுட்டு அடுத்த வாரம் செய்யாமல் இருக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கணும். இன்னொன்று வந்து நினைப்பாங்க, லைக் நான் ஓகே 3 மாசத்துல உடம்பு பில்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நீங்க மெயின்டைன் பண்ணலன்னா அது காணாம போயிடும், செஞ்சது பலன் இல்லாத போயிடும். சரி, இந்த வயதுக்கு ஏத்த மாதிரி உடற்பயிற்சி இருக்கு. இப்ப பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அது வயதுக்கு ஏத்த மாதிரி ஆண் பெண் இந்த மாதிரி எல்லாம் இருக்குதா? இந்த மாதிரி செய்யலாம். வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வயசுல இளைஞர்கள் செய்யற ஒர்க் அவுட்ல வந்து முதியோர்கள் வந்து செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து தனியா வந்து ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்போ முதியோர்களுக்குலாம் வந்து இந்த முட்டி பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த அவங்களோட முட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான எக்ஸசைஸ் வந்து நம்ம செய்வோம். ஸோ அவங்களோட இந்த எல்போ, அப்புறம் அவங்களோட பேக் போன், ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான எக்ஸசைஸ்லாம் வந்து நம்ம தனியாக வந்து அவங்களுக்காக சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த வயதானவர்களோட ஒர்க் அவுட் பற்றி கண்டிப்பாக ஹெவியாக வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணவே மாட்டோம். ஸோ அவங்களோட ஒர்க் அவுட்ஸ்லாம் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா லோவான வெயிட்டு கூடியான ரெப்புடேஷனில் வந்து பண்ணுவோம். சிலருக்கு பயம் இருக்கும், வயசானவங்க நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நெஞ்சு வலி இருக்குது, என்னால் ரொம்ப நாள் நடக்க முடியாது, நடந்தாலே ஏதாவது ஆயிடுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா? அவங்க எந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் செய்யலாம்? ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த பயம் இருக்குது. ஸோ இப்போ வயதானவர்கள் மட்டும் இல்லை, இளைஞர்களுக்கும் நிறைய பேர் அந்த பயம் இருக்கும். சீலாப்பா ஏதோ தூக்கி கை உடஞ்சிருச்சுன்னா, சீலாப்பா வேடு தூக்கி எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அப்படின்னு. ஸோ ப்ராப்பரான ஒரு வேலை கற்றுக்கிட்டு நீங்கள் தைரியமாக செய்யலாம். கற்றுக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு 3 மந்த்ஸில் வந்து அந்த பேசிக்கெலாம் நீங்கள் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக வந்து பண்ணலாம். ஸோ வயதானவர் இப்போ எங்களோட ஜிம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வயதானவர்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு கிளாஸ் நடத்துவோம். ஒரு நாள் வந்து 2 கிளாஸ் வந்து ஓடும். ஸோ அந்த கிளாஸில் வந்து வயதானவர்கள் மட்டும்தான் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கான ட்ரைனிங், என்னென்ன பண்ணலாம், அவங்க என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொடுப்போம். சரி, இப்போ நீங்கள் பார்த்த வரைக்குமே இந்த விழிப்புணர்வு நிறைய பேர்கிட்ட, குறிப்பாக நம்ம இந்தியர்கள்ட்ட இருக்குதா? இந்த மாதிரி ஃபிட்னஸ் சென்டருக்கு போகணும், உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அந்த 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 விழிப்புணர்வு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட இடத்த பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஸோ நம்மளோட அவேர்னஸ் இருக்கா அவங்க கிட்ட? ஓகே, நம்மளோட இந்தியர்கள் மத்தியில் வந்து இந்த அவேர்னஸ்லாம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது.
பிகாஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான் ஜிம்முக்கு போனால் ஏதோ ஆயிருமோ, ஜிம்முக்கு போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாது, ஜிம்முக்கு போனால் என்ன தான் செய்யறது அது தெரியாது. ஆனால் என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம இந்தியர்கள் மத்தியில் இப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா காலத்தினால இளைஞர்கள் இப்போ இந்த ஸ்கூல் படிக்கிற பையனுங்கள்லேருந்து நிறைய பேர் பார்க்குறாங்களா, சோஷியல் மீடியா ரீல்ஸ் பார்க்குறாங்க, இந்த அண்ணன் எப்படி இருக்காரு, இது நல்லா சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலியம் நம்ம இளைஞர்கள் வந்து இப்போ நிறைய ஈடுபாடு காட்டுறாங்க இந்த ஃபிட்னஸ் பாடி பில்டிங் ஸ்பார்ட்ஸில். ஆக இந்த ஃபிட்னஸ் சொல்லும்போது இப்போ நிறைய யூடியூப்ல ரீல்ஸ், இன்ஸ்டால நிறைய நம்ம பார்க்குறோம். சிலர் வீட்டில் எளிமையான முறையில் உடற்பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அது சென்டருக்கு தான் போகணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை, வீட்டிலேயே எளிமையான முறைகளை சொல்லி கொடுக்குறாங்க. அதை பற்றி என்னோட கருத்து என்னன்னா, தப்பான விஷயம் இல்லை, பட் கரெக்டாக வந்து சொல்லி கொடுக்கணும். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒர்க் அவுட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜிம்முக்கு வந்து போயிட்டு ஒரு மிஷினை நம்ம தூக்கி ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து போன கேட அந்த மிஷினை எப்படி வேணாலும் தூக்கலான்னு வந்து கிடையாது. இப்போ அந்த ஷோல்டர் எக்ஸசைஸ்க்குன்னு கரெக்டான பொசிஷனில் வந்து நம்ம தூக்கணும். அதே மாதிரி செஸ்ட் எக்ஸசைஸ், லெக் எக்ஸசைஸ் இருக்குது. அந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக்கணுன்னா இந்த ஆன்லைன் கோச்சிங் அந்த மாதிரி விஷயம் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பக்கத்தில் இருந்து அது நேராக பார்த்து சொல்லி கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்கா இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் உடல் வாகு ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். ஆமாம், ஸோ அதுதான். சரி, அப்படி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீன், இந்த புரத சத்துன்றது எவ்வளவு முக்கியம்? உடம்புல வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமான வந்து ஒரு விஷயம். ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் சரி, ஒர்க் அவுட் பண்ணாதவங்களும் சரி, புரோட்டீன் சத்து வந்து அவங்க உடம்புல இருந்து டெய்லி தேவை. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஹெல்த்தியான வந்து சாப்பாடுகளை வந்து சாப்பிடணும். இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நார்மலாக வந்து இந்த மசில் க்ரோ பண்ணணும், மஸ்குலராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரிக்கவரி வந்து ரொம்ப முக்கியம் உடம்புல. அந்த ரிக்கவரி இல்லைன்னா உங்கள் மசில் க்ரோ பண்ணாது. அப்படி ரிக்கவரி வந்து சீக்கிரமாக நடக்கணுமா இந்த மாதிரி புரோட்டீன் சத்து உள்ள உணவுகள் வந்து நிறைய சாப்பிடணும், கரெக்டாக சாப்பிடணும், அதுதான் முக்கியம். சரி, நீங்க பார்த்த வரைக்குமே வந்து பொதுவா எந்த மாதிரியான உடற்பயிற்சி செய்யும் போது நிறைய தவறுகள் பண்றாங்க? எந்த மாதிரி உடற்பயிற்சினா இந்த யூடியூப்ல பார்த்து செய்கிற உடற்பயிற்சிகளை வந்து பார்த்து செய்யும்போது நிறைய தவறுகள் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை நானே நிறைய பார்த்துருக்கேன் நேர்லேயே. யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து பண்ணுவாங்க. பட் இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்க மாட்டேன். இப்போ நானாக இருந்தேன்னா அந்த இடத்துல வந்து அவங்க தவறாக இருந்துச்சுன்னா நான் சொல்லிக் கொடுப்பேன், இது தவறு, இது செய்யலாம். பட் எல்லாருமே அப்படி யோசிக்க மாட்டாங்க, ஏதோ பண்ணிட்டு போகணும்னு விட்டுருவாங்க. அந்த நேரத்துக்கு முழுமை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சில முதியவர்களுக்கு இந்த ஸ்லீப் டிஸ்க் இருக்கு இல்லையா, அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க இல்லையா, அது செய்யறதுக்கு அவசியமானு கூட யோசிப்பாங்க. எந்த மாதிரியான உடற்பயிற்சி செய்யணும், எது அவங்களுக்கு பாதுகாப்பு? ஓகே, ஸ்லீப் டிஸ்க்கு ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி வெயிட் லிஃப்ட் பண்ணுறது. ஓகே, வெயிட் லிஃப்டிங்கில் வந்து இந்த ஜிம்மில் இருக்க ஒர்க் அவுட்டில் பேசிக்கான 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று புஷ், ஒன்று புல். ஸோ இந்த புஷ் பண்ணுற ஒர்க் அவுட் எல்லாமே வந்து தவிர்க்கலாம், புல் பண்ணுற ஒர்க் அவுட் எல்லாமே அவங்க பண்ணலாம், ப்ராப்பர் பொசிஷனில் இருந்து பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது வீட்டில் இருக்கவங்க வந்து இன்னும் நிறைய எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். அதுவும் நாற்காலியில் உட்காந்து எந்திரிக்கிறது, அவங்க ஒரு ஜாமாவை தூக்கிட்டு இறக்குறது, அந்த மாதிரி. இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா சீனியர்கள் வந்து ரொம்ப இதை வந்து கடைபிடிப்பாங்க. இந்த மாதிரி காலையிலே எந்திரிச்சோடனே வந்து உடற்பயிற்சி செய்கிறது. ஸோ நம்ம இந்தியர்கள் மத்தியில் வந்து இது குறைவு. பட் ஹோப்ஃபுல்லி வர ஜெனரேஷன் இதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து கடைபிடிப்பாங்கன்னு நம்புகிறேன். பிகாஸ் இது கடைபிடிச்சா அவங்களுக்கு நல்லது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆஃபீஸ்லேயே காலையிலேருந்து ஆஃபீஸ்லேயே உட்காந்து எழுந்திருக்கிறதே ஒரு வேலையாகவே இருக்கும் இல்லையா, அந்த ஆஃபீஸே கதின்னு உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயம், இந்த காலை எழுந்தவுடன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அந்த கீழே உட்காந்து எந்திரிக்கிற ஸ்குவாட் எக்ஸசைசஸ், அதுக்கப்புறம் வந்து ஜம்பிங் ஜெக்ஸ் பண்ணுறது, அப்புறம் பிளாங்க் பண்ணுற எக்ஸசைசஸ், இதெல்லாமே வந்து அவங்க காலையில் எழுந்தோடனே வந்து அவங்க பண்ணலாம். பண்ணிட்டு வந்து இன்னொன்று நல்ல விஷயம் என்னன்னா, ஒன்று அவங்களுக்கு இந்த முட்டி வலிகள் இதெல்லாம் வந்து குறையும். இன்னொன்று உடம்பு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் காலையிலேயே வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு அவங்க டே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா. ஆனால் அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அந்த டைமிங் வந்து அவங்க கரெக்டாக வச்சுக்கணும், அந்த டைம் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சு அதை வந்து ட்ரை பண்ணலாம் அவங்க. ஸோ ஏன்னா வேலை முடிச்சுட்டு வரதோடு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். அது வேலை முடிச்சுட்டு வீட்டில் வந்து நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஸோ வை நாட் காலையில் எந்திரிச்சோன்னு செஞ்சால் அந்த நாளும் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். சிலர் இருப்பாங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க, அதாவது விரத முறை பிரகாரம் அது கூட ஒரு 12 ஹவர் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் சாப்பிடாது இருந்துட்டு நம்ம எக்ஸசைஸ் செய்ய மாட்டாங்க, சாப்பிடாது இருந்துட்டு அதன் பிறகு ஒரு வேளை சாப்பிட்டா போதும், இது என்னோட ஹெல்த்துக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது நானும் இதுக்கு முன்னே நான் அதை பற்றி பேசியிருக்கேன். அது எதுக்கு தான் இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. அப்படின்னு அந்த 12 மணி நேரம்ன்றது என்ன கணக்கு? அது எனக்கு தெரியல. அது பண்றவங்கள தான் நான் போய் கேட்கணும். ஏன்னா கடவுளுக்கு சாமி கும்பிட்டு விரதம் எடுத்தாங்கன்னா பரவாயில்ல. பிகாஸ் தி திங் இஸ்
அதனால ஒரு பாதிப்பு கூட இருக்குது. பிகாஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு டயட்லாம் போனீங்கன்னா அது நீங்கள் ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நாளில் இன்னும் அதிகமான வெயிட் ஏறிடுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லை. முக்கியமாக டயட்டுங்கிற விஷயம் வந்துட்டு சாப்பிடாம இருக்கிறதே கிடையாது. எதுதான் டயட்? நானும் கேட்கலாம். உண்மையான டயட் எது? எப்படி இருந்தா அந்த டயட் சரியான டயட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? டயட்னு எல்லாம் என்ன நினைக்கிறது எல்லாம் இல்லை, மீன் ஃபிட்னஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும் டயட்னா என்ன. இந்த ஃபிட்னஸ்ல இல்லாதவங்க, இந்த உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டயட்னா என்ன நினைக்கிறாங்கன்னா டயட்னா சாப்பிடாம இருக்குது. அது அப்படி இல்லவே இல்லை. டயட்ல இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு 8 தடவை கூட சாப்பிடலாம். என்ன சாப்பிட்றீங்க, அப்புறம் அந்த எவ்வளோ போர்ஷன் சாப்பிட்றீங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து டயட்ல போறீங்கன்னா உங்கள் சாப்பாடு சரி, காலையில் நம்ம எந்திரிக்கிறோம், டயட் ஆரம்பிக்க போறேன்னு நான் என்ன மாதிரியான விஷயங்கள் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஸோ சிம்பிளானது சொல்கிறேன். ஸோ காலையில் எந்திரிச்சிங்கன்னா இந்த மைலோ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, இந்த இனிப்பு சம்மந்தப்பட்ட தண்ணி குடிக்கிறதும் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த இனிப்பு இல்லாமல் உங்களால் என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணி குடிக்க முடியும் அது குடிங்க. சரி, ஓட்ஸ் தான் குடிக்கணும், இதுதான் சாப்பிடணும்னு கிடையாது. இந்த இனிப்பு இல்லாமல் காலையில் வந்து உங்கள் டே உங்களால் எதை ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் வந்து லஞ்சுக்கு. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கறி, அப்புறம் வந்து இந்த எண்ணெய் சம்மந்தப்பட்ட சாப்பாடு, இதெல்லாம் தவிர்த்துட்டு இது இல்லாமல் இருக்க சாப்பாடு வந்து உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி டயட்டில் போனால் தான் சின்னதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் டயட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஸ்ட்ரிக்டான டயட் போனால் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க, சீக்கிரமாக கிவ் அப் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் 2 வாரம் போவாங்க, அதோட ஐயோ ஏன்டா அது பண்ணணும்னு கிவ் அப் பண்ணிடுவாங்க. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடே நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் காலையில் இந்த சீனி, அப்புறம் எண்ணெய் சம்மந்தப்பட்ட சாப்பாடு, அப்புறம் இந்த கறிகள், அப்புறம் வந்து அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க. அதெல்லாம் தவிர்த்து இது இல்லாத சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தேர்ந்தெடுத்து நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சிலர் ஒரு உணவு பழக்கம் இருக்கு இல்லையா, அதாவது சோறே வேணாம், எனக்கு ஒயிட்டாக இருக்கிறது எதுவுமே வேணாம், சோறு, தோசை, இட்லி, இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிறது தவிர்த்தாலே நம்ம ஆல்ரெடி டயட்டில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சோறு வந்து கட்டாயம் எடுத்தாகணுமா, இல்லை நாம பரவாயில்லையா? ஓகே, சோறு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து காப்ஸ். ஸோ நம்ம உடம்புல வந்து காப்ஸ் தேவை. மோஸ்ட்லி வந்து லஞ்ச் அப்போ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சோறு சாப்பிடலாம். ஏன்னா காப்ஸ் இல்லைன்னா நம்ம உடம்புல எனர்ஜி இருக்காது, நம்மளால் வேலை செய்ய முடியாது, எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. அதனால் உடம்புல வந்து காப்ஸ் வந்து மோஸ்ட்லி நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன், லஞ்ச் அப்போ எடுங்க. பிகாஸ் லஞ்ச் நீங்கள் எடுத்தாலும் பிரச்சனை. ஏன்னா அதுக்கப்புறம் நடப்பீங்க, போவீங்க, வருவீங்க, நிறைய எடுத்து போவீங்க, அந்த கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணும், பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் சில பேருக்கு வந்து அது இல்லாமல் பழகிடும், அவங்க பாடிக்கு அது ஒத்து வரும். அப்படி அவங்க பாடிக்கு ஒத்து வருதுன்னா அது பிரச்சனை இல்லை, அவங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். எல்லா பாடிக்குமே வந்து சரிப்பட்டு வராது. அதான் இன்னைக்கு நானே நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்படியே உங்களுடைய அடுத்த கட்ட இலக்கு என்ன, அடுத்த கட்ட பயணம் என்ன செய்ய போறீங்க? ஸோ அடுத்த கட்ட பயணம் பார்த்தீங்கன்னா இப்போதான் 3rd வேர்ல்ட் ரெக்கார்டு முடிச்சுட்டு வந்தனால ஹரி சுக்கான் இருக்காரு, இந்த வருஷம் ஹரி சுக்கான் இருக்காரு. அன்னைக்கு இன்னொரு 2 மலேசிய சாதனை வந்து படைக்கிறதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்ன சாதனை அது? அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடாது, ரகசியம் அது. சாதனை செய்யும் போது பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரி, அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2027ஆம் ஆண்டு வந்து ஒலிம்பிக் குவாலிஃபைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் பங்கேற்கிறதுக்கான பயிற்சிகளும் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த பயிற்சியில் இளைஞர்கள் அதிகமானவங்க வராங்களா? ஓகே, இளைஞர்கள் வராங்க. அதை நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியா இந்த இதனால வந்து இப்போதைக்கு, பிகாஸ் நான் சொன்னேன்ல, நான் வந்து ஒரு 16 வயசில் வந்து இது ஆரம்பிச்சேன். பிகாஸ் நான் 16 வயசில் இது ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. நான் ஒரு 100 பேர் அங்கே நிற்கிறாங்கன்னா அதில் ஒரு 4 பேர் கூட நம்ம இந்தியர்கள் இருப்பாங்கன்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்திய இளைஞர்கள் வந்து இதில் ஈடுபடுறாங்க. ஸோ எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய பையனுங்க வந்து ஆர்வமாக வராங்க, ஜிம் போனோம், எக்ஸசைஸ் பண்ணோம், ப்ராப்பராக கற்றுக்கணும், ஸோ இவங்க மாதிரி ஆகணும். அது நல்ல விஷயம். பிகாஸ் சோஷியல் மீடியாவை பார்த்து தப்பான ஆளுங்களை பார்த்து இவங்கள மாதிரி ஆகணும் சொல்கிற அவங்க மத்தியில் நம்ம இந்திய இளைஞர்கள் வந்து நல்ல சோஷியல் மீடியாவில் இருக்க பாடி பில்டிங், ஃபிட்னஸில் இருக்க இன்ஃப்ளூன்சரை பார்த்து இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்களே. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். பெற்றோர்களும் ரொம்ப சந்தோஷப்படலாம் இதை பற்றி. சரி, இப்போ நம்ம கடைசி கேள்விக்கு ஏற்கனவே நிறைவுக்கு வந்துட்டோம். இன்று முதல் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நான் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களுடைய 3 ஆலோசனைகள் என்ன? ஸோ 3 ஆலோசனை என்னன்னா, நிறைய தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸ், அப்புறம் வந்து இந்த கறி, அப்புறம் இந்த சீனி, இந்த மாதிரி சாப்பாடை குறைச்சிக்கோங்க. எடுத்தோடனே நிப்பாட்டணும்னு சொல்லலை, குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 2 முறையாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஜிம்முக்கு தான் போகணுன்னு இல்லை, வீட்லேயே நீங்கள் பண்ணலாம்.
ஸோ இதே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தால் அவங்க வாழ்க்கையும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இப்போ நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இதிலே சேர்ந்து ஒரு அந்த மது பழக்கம் இருக்கு இல்லையா? ஆமாம். மது பழக்கமும் இந்த சிகரெட் பிடிக்கிற இந்த புகைப்பிடிக்கும் பழக்கமும் இருக்கும்போது அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஃபிட்னஸ்னும் போது கட்டொழுங்கணும் போது இதெல்லாம் அதுக்குள்ள வருது இல்லையா? அதை பத்தி ஸோ சொல்லிருக்கேன். இந்த மது அருந்துதல் சிகரெட் அப்படின்னு சொல்லும்போது இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இருக்கவங்க இதை பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஃபிட்னஸில் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ரொம்ப தப்பு. அது வந்து நிறைய பேர் வந்து சொல்லலாம், ஐயோ நான் இதுவும் பண்ணுறேன் அதுவும் பண்ணுறேன்னு சொல்லலாம். அது ஒரு தப்பான விஷயம். அப்படி பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபிட்னஸ்ங்கிறது வந்து ஒரு டிசிப்ளினான வந்து ஒரு விஷயம். இந்த டிசிப்ளினான லைஃப் ஸ்டைலை வந்து நிறைய வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இளைஞர்கள் வந்து கற்றுக்கிட்டு வராங்க. ஸோ இந்த மது அருந்துதல், இந்த புகைப்பிடித்தல், இந்த பழக்கத்தெல்லாம் வந்து இந்த பழக்கத்தை பண்ணுறவங்க இந்த ஃபிட்னஸ் பண்ணக்கூடாது. தப்பு. இது செய்யும் போது அதோட பின் விளைவுகள் கூட அதிகமா இருக்கும் இல்லையா? பின் விளைவுகள் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிகரெட் அடிக்கிறவங்க வந்து நார்மலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டெமினா வந்து குறையும். அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது சில பேர் வந்து நானே பார்த்துருக்கேன், இந்த மாதிரி வந்து கேஸ்லாம் இருக்குது. அவங்களோட பழக்கம் எப்படின்னாக்கா ஒர்க் அவுட்டுக்கு முன்னே வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஸ்மோக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரும், லங்ஸ் பிரச்சனை வரும். ஸோ சிலர் வந்து நினைப்பாங்க நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், எனக்கு இதுவும் ஓகே இதுவும் ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கும். இருப்பீங்க. பட் நம்ம லங்ஸ் வந்து காடி இன்ஜின் மாதிரி தான், போக பழுதாகிட்டே போகும். பழுதாகிட்டே போகும். ஸோ ஆக அதுதான். இந்த ஒரு அரை மணி நேரத்துல நிறைய விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய சாதனைகள், உங்களுடைய இலக்கு நீங்க நினைச்சபடி அடுத்த கட்டத்துக்கு எட்டி அடுத்த கட்ட சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வாய்ப்பு இருந்தால் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி. உடற்பயிற்சி, நல்ல சிந்தனை, சரியான உணவு முறை, பழக்க வழக்கம் இது எல்லாமே இருந்தாலே நமது ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்கு. எனவே இதனை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது இன்றைய பார்வை நிகழ்ச்சியின் வலியுறுத்தலா இருக்கு. விடை பெற்றுக் கொள்கிறேன். நான் ஜமுனா வேலாயுதம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Audio Hub. Audio Hub.